அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் ஜேசியை எடுத்து கொடுக்கிறோம். ஐயா எங்களுடைய ஜேசியினுடைய புத்தகத்தின் ஐயா அவங்க அம்மா சின்ன ஒரு நீங்க ஏதாவது பேசுறீங்களா சொல்லுங்க நீங்க சொல்லலாம். தம்பி நீங்க பேசலாம். யார் போல பேச போறீங்க தெரியல. அவங்களையும் சேர்த்து எல்லாரும் பார்த்தா ஏசினதுக்கு ரொம்ப நன்றி. நானும் உறுப்பினராக இருக்கேன். சேர்த்து இருக்காங்க அவங்க. நீங்கள் 3 மாதம் நீங்களும் மாதிரி வருமானத்தில் நல்ல வைத்து ஒன்றும் உதவி பண்ணுவீங்க. தலைமை ஆசிரியர் சார்பாக நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் சார். எனக்கு பட்டு காசு கண்டிப்பாக எனக்கு மதிப்பு இருக்குது சார். வருமானம் இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்தது தேசிய செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். இது இந்த 60% மதிப்பெண்ணா வரையாமல் இருக்கு. ஏதோ ஒரு இப்ப நம்ம இங்க வரும்போது பாத்தீங்கன்னா வகுப்பறையில அமர்ந்திருக்கும் போது நல்லா நகரிப்போம், நல்லா ஒருத்தவங்க பிராக்டிஸ் பண்ணி எரியும், ஒருத்தவரை கஷ்டம் எடுத்துறாடும், எல்லாமே செய்யணும். ஆனா எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு கண்ணீர் இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தோட தான் வீட்டுல இருந்து வரும். நம்ம ஒவ்வொருத்தருடைய வீடுகளையும் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏட்டா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப நம்ம கையில கட்டக்கூடிய வாட்ச் 200 ரூபாய் இருக்குமா? சுமாரா ரைட்? அது தமிழ்ல சொன்னோம்னா உங்க அப்பாவோட ஒரு நாள் சம்பளம். அது உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ அவங்களுடைய ஒரு நாள் சம்பளம். அந்த ஒரு நாள் சம்பளத்துக்கு அவங்க நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. காலையில பிரேயர் கூட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் அதிகமா தீச்சு வெயிட்ல நிக்க வச்சுட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். பட் ஆனா உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே வெயில்ல நின்று வாங்கிட்டு வந்த 200 ரூபாயில தான் அந்த வாட்ச் வந்துச்சு. அப்படி வாங்கிட்டு வந்த 200 ரூபாயில தான் இந்த சட்டை வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு போனோம், சட்டையை மடிச்சு ஹேங்கர்ல போடுறோமா தூக்கி வீசுறோமாங்கிறது நமக்கு இல்லை. சோ ஒவ்வொரு பொருளுடைய மதிப்பு, அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தாயோ தகப்பனோ எப்படி கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய 3 குழந்தைகளையுமே பர்சனலாவே அவங்க தரவுகளையும் சேகரிச்சு எல்லாருடைய வாழ்க்கையிலேயே பின்னாடி ஏதோ ஒரு புள்ளி அவங்கள சுழல வைத்து கொண்டுதான் இருக்கு. ஆனா அது மத்தியிலும் அவங்க படிச்சு இன்னைக்கு இடத்துல நிக்கிறாங்க. எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா அடுத்த காலகட்டத்தில் வரும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த இடத்துல வந்து நிற்கணும். அதற்கு நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க தயாரா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க இல்லையா, நீங்க ஒரே கிளாஸ் இருக்கணும், ஒரே கிளாஸ் உங்க கிளாஸ் 25 பேர்ல 2 பேர் வந்து நின்றாங்க, மீதி 23 பேர் இருக்கு. இப்ப அந்த 23 பேருக்கு தனியா வேற மாதிரியும் இந்த 2 பேருக்கு மட்டும் வேற மாதிரி டீச்சர் பாடம் நடத்துனாங்க இல்லையில. அப்ப ஏன் இவங்க மட்டும் அதை பிடிச்சிருக்காங்க, நம்ம ஏன் அதை விட்டுட்டோம்? இப்ப நீங்க எல்லாமே 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா, சாலமன் உங்க வகுப்புலாம் படிக்கிறாங்க இல்லையா, ரைட்? உங்க வகுப்புல உங்க டீச்சர் பாடம் நடத்தினேன் அதே பாடத்தை தான் நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. உங்க பக்கத்துல உட்காந்து அதே அளவு சட்டம் தான் சாலமன் காலையும் இருக்கு. அப்ப அவங்க ஒரு விஷயத்தை வாங்கிடுறாங்க. அப்ப ஏன் அதை நம்மளால வாங்க முடியாது? செஞ்சுதான் பார்ப்போமே. இந்த
தளம் இல்லைனாலும் வேற ஏதோ ஒரு தளத்துல கண்டிப்பா நம்ம எல்லாராலையுமே சாதிக்க முடியும். நீ எதுக்குமே ஆக மாட்டே, நீ உதவவே மாட்ட அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. எல்லாரையுமே கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தோட பறிச்சுக்க, ஏதோ ஒரு திறமையோட பறிச்சுட்டாரு. அந்த திறமை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த திறமை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க டீச்சர்ஸ், உங்களுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், அந்த மொத்த குழுவும் தயாரா இருக்காங்க. அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜேசிஐ எப்படினாலும் உங்களுக்கு துணையா எப்ப எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமா நீங்க டீச்சருடைய நம்பருக்கு நீங்க வாங்கிக்கலாம். எப்பனாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்க தரப்புல இருந்து உங்களுடைய கல்வி சம்பந்தமா, உங்களுடைய எதிர்கால வளர்ச்சி சம்பந்தமா என்ன உதவிகள் செய்ய முடியுமோ ஆசிரியரோட பேசி நாங்கள் தாராளமா செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். சந்தோஷம். எங்க குழந்தைங்க எல்லா விஷயமே அதுதான். இங்க வந்து நீங்க எல்லாரும் நிக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய ஆசையாவே இருக்கு. அவருடைய நோக்கமே அதுதான். எல்லாருமே நீங்க வந்து முன்னாடி வந்து நிக்கணும், அங்க வந்து உட்கார்ந்து கை தட்டுறது, நீங்க கை தட்டல் வாங்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஆசையா இருக்கு. அது வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து இந்த 3 குழந்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு உதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது நம்ம பள்ளியின் சார்பாக வந்து முதல்ல அவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சட்டையில இருந்து ஒரு வாட்சில் இருந்து பெற்றோருடைய உழைப்பு எப்படி இது வருது அப்படின்னு இதெல்லாம் நம்ம உணர ஆரம்பிச்சோம்னாலே நம்ம வந்து ஒரு பெரிய லெவல் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நம்ம கண்டிப்பாக மாறிடும். அதை நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்ம செய்யறது இல்லை. ஸோ அதை தான் வந்து அவங்க சார்ந்த ஆராய்ச்சி 200 வாட்சி இது வந்து ஒரு நாளுடைய உழைப்புன்றது எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து அதனால தான் தெரியும். இதை நாங்களும் அடிக்கடி நாங்கள் சொல்றோம் சார். இது எங்களுடைய பொறுப்பே அதுதான். அடுத்த தலைமுறையை வந்து எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வரணும் தான் எங்களுடைய ஆசையை. நாங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். சரி, இது நீங்க வெளியில இருந்து வந்து சொல்லும் போது அவங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நாங்கள் எங்களை வந்து எப்பயுமே பார்த்துட்டே இருப்பாங்க. சில நேரம் எக்ஸாம் ஓரியன்டாக சொல்லும் போது அவங்க எங்களை ஒரு சில விருப்பங்கள் கூட வரும். அதாவது நீங்க இவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா 3 ஸ்டேஜ் தான். கைதட்டுறதுக்கு இப்போ உட்காந்துருக்கீங்க சரிங்களா? கைதட்டு வாங்குற இடத்துக்கு ஸ்டேஜ் 2 இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு பிறகு இது மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்தி 4 பேருக்கு படிக்க சொல்லி கொடுக்கக்கூடிய நாங்க இருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க வரணும். அதுதான் உங்களுடைய அதிகபட்ச ஆசையா இருக்கும். நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து சாவாசம் கிட்ட போய் நிக்கணும்ன்ற முதல் ஆசையா வைங்க. அதுக்கு அடுத்தது எங்க கிட்ட வந்து இந்த பக்கம் வந்து உட்காரணுன்ற விஷயத்த உங்களுடைய அடுத்த ஒரு ஆசையா கொள்ளலாம். அதுதான் நாம இந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பேச்சு கொடுத்து நம்மளால வந்து ஜேசிஐ சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் சார்பாக ஆசிரியர்